எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மறு திருமணம் செய்யும் அமைப்பு. அதாவது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும் அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எந்தெந்த மாதிரி அமைப்பு ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ சேர்ந்தது அப்படின்னா இந்த ஆணுக்கு மறு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் 2 திருமணம் நடக்கிறதுக்கு இந்த ஆணுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் வக்கர கிரகத்தோடு சேர்ந்திருந்தா, அதாவது சுக்கிரன் எந்த கிரகத்தோடுனாலும் சேரலாம், ஆனால் அந்த கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 2 திருமணம் நடக்கும். சுக்கிரன் ப்ளஸ் புதன் வக்கரம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் வக்கரம் அப்படின்னா வக்கர கிரகத்தோடு சுக்கிரன் சேரும்போதும் இவங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் பரிவர்த்தனையாகி இருந்தாலும் இந்த ஆணுக்கு 2 திருமணம் ஆகும். அடுத்து லக்னத்துக்கு 7வது வீட்டில் ஒரு வக்கர கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. அதுக்கு 7வது வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா எந்த 7வது வீடு எந்த வீடுனாலும் இருக்கட்டும், எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், ஆனால் 7வது வீட்டில் சனி வக்கரமாகவோ செவ்வாய் வக்கரமாகவோ இருந்தது அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வக்கர கிரகம் 7வது இடத்துலேருந்து திசையை நடத்தும் போது பிரச்சனையை கொடுக்கும். வக்கர கிரக திசையில் திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு வக்கர கிரகம் இருக்குது, அது வேறு இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இல்லை, ஒரு 4வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வக்கர கிரகம். அந்த வக்கர கிரகம் இருக்கிற டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திருமணத்தில் பாதிப்பு கொடுக்கும். அதனால் வக்கர கிரகம் டைமில் திருமணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது. 7வது வீடு இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பரிவர்த்தனையாக இருந்தாலும் 7வது அதிபதி சனியாக சனி பரிவர்த்தனையாக இருந்தாலும் மறு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பண்ணும்போது 6ஆம் அதிபதியோட திசையிலையோ 10ஆம் அதிபதியோட திசையிலையோ பண்ணாலும் திருமணம் இரு திருமணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பெண் ஜாதகத்தில் மறு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். செவ்வாய் ராகுவோடையோ அல்லது செவ்வாய் கேதுவோடையோ ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு 2 திருமணம் நடக்கும். செவ்வாய் வக்கரமாக இருந்தால் 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் இந்த பெண்ணுக்கு. செவ்வாய் வக்கர கிரகத்தோடு சேர்ந்துருந்தா, இப்போ செவ்வாய் புதன் வக்கரமாக இருக்குது, அது செவ்வாயோடு சேர்ந்தாலுமே இவங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் பரிவர்த்தனை ஆனாலும் இவங்களுக்கு இரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டில் ஒரு வக்கர கிரகம் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் 7வது வீட்டில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, அது வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அந்த திசையில் வக்கர கிரக திசையில் திருமணமே பண்ணக்கூடாது. வக்கர கிரகம் வேறு இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 11வது வீட்லேயே வக்கர கிரகம் இருக்குது, ஒரு 5வது வீட்டில் வக்கர கிரகம் இருக்குது, 7வது வீட்டில் தான் இருக்கணும்னு கிடையாது. வக்கர கிரகம் வேறு இடத்துல இருந்தாலுமே அதனுடைய டைம் வரும்போதும் நீங்கள் திருமணம் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. புத்தியிலையோ திசையிலையோ திருமணம் பண்ணக்கூடாது வக்கர கிரகங்களினுடைய தசா புத்தியில். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருந்தாலும் இவங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசையிலையோ புத்தியிலையோ திருமணம் நடந்தாலும் இந்த பெண்ணுக்கு இரு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தோடு சேரும்போது அல்லது வக்கரமாகும்போது என்னென்ன அமைப்புகள் கொடுக்குதுங்கிறத ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் தனித்தனியாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நான் தெளிவாக என்னென்ன அமைப்புகள் இருந்தால் மறு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த டைமில் திருமணம் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. வக்கர கிரகத்தினுடைய திசையில் புத்தியிலையோ திருமணம் பண்ணக்கூடாது. 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசையில் திருமணம் பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருந்து அந்த திசை நடந்தாலும் அந்த டைமில் திருமணம் பண்ணக்கூடாது. சுக்கிரன் ராகு கேதுவோட ஜாயின் ஆனாலும் 2 திருமணம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய விதிவிலக்குகள் என்ன அப்படின்னா இவங்க வேற்று இனம், வேற்று மொழி, வேற்று மதத்து ஆளுங்களை மேரேஜ் பண்ணும்போது இந்த பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இது மட்டும்தான் விதிவிலக்கு. அதனால் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஜாதகத்தை பொருத்தி பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த திருமணம் இருக்கா இல்லையா, மறுமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நான் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை வந்து என்னால் கொடுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.